கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு தேவனோடு கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் தாமே நம்மோடு கூட இடைப்பட அவர் வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு அவைகளோடு நாம் நெருங்கும் போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த நாளில் கூட லூக்கா புத்தகத்துல அது 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர் அதிக பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாக்கியவான் என்று சொன்னால் நிறைய இடங்களில் பாக்கியவானை குறித்து நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் கவனிங்க, இந்த பாக்கியவானை நிறைய இடத்துல போடப்பட்டிருக்க இடத்துல மத்திய புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல தான் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலை பிரசங்கத்துல நிறைய பாக்கியவான்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த பாக்கியவான்கள்லாம் பாருங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப பாக்கியவான் 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 போட்டிருக்கு. இந்த பாக்கியவானாய் மாறுவதற்கு நீங்கள் ஒவ்வொரு இடங்களும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தை நீங்கள் கவனிக்கும் போது பாருங்க, அதை நீங்கள் காத்து கொள்வீங்கன்னா, எதை வார்த்தையை ஒரு மனிதன் காத்து கொண்டால் அதிக பாக்கியவனா மாறலாமா? இருக்கிறதுல பெஸ்ட் இதுதான். நீங்கள் ஒவ்வொன்றாய் செய்து பாக்கியவனாய் மாற வேண்டிய நீங்கள் இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் காத்து கொண்டா அதை விட பாக்கியவனா மாறிடலாம். அது சொல்றாரு, நான் நீதியா நடக்கிறேங்க, நான் பரிசுத்தமா வாழுறேங்க, நான் பக்தியா இருக்கிறேங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டுல பாக்கியவனா மாறின்னு வராங்கன்னா, நீங்க ஒரே ஒரு ஆளு இந்த வார்த்தையை கை கொள்ள ஆரம்பிச்சுன்னா இவங்க எல்லாரும் காட்டிலும் அதிக பாக்கியவனா மாறிடலாம். ஆனா இந்த வார்த்தையை தான் மனிதர்கள் கை கொள்வதில்லை, கையில பத்திரமா வைத்திருப்பதில்லை. இப்ப கூட ஒரு அம்மா கால் பண்ணும்போது ஜெப நேரத்துல அந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஐயா நான் வசனத்தை கேட்கறியா, நான் மறந்துடுறையா அப்படின்ற. ஏமா ஒரு 100 ரூபாய் பணம் கொடுத்தா மறப்பியாமா? அந்த பணத்தை காணும்னு சொன்னா தேடி போக மாட்டியானே? ஆமா, தேடி போக. அது அவ்வளவு பத்திரமா எடுத்து, ஏன்னா அதை வைத்துக் கொண்டால் ஒரு பொருளை வாங்கலாம், அதை வைத்துக் கொண்டால் சாப்பிடலாம், அதை வைத்துக் கொண்டால் டீ குடிக்கலாம், அதை வைத்துக் கொண்டா ஒரு கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம். அப்ப பாருங்க, அந்த பணம் எவ்வளவு இந்த பூமிக்கு முக்கியமோ அதை விட வசனம் பரலோக தேவனிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்வதற்கு, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது வசனம் முக்கியமா இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடக்கும் போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அப்படியாப்பட்ட வசனங்களை நாம் கை கொள்வதை நாம் விட்டு விடுகிறோம். வசனங்களை நம்ம என்ன பண்ண கை கொள்ள வேண்டுமா? அங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டதை நீங்கள் என்ன பண்ணுமா கை கொள்ளும் போது அதிக பாக்கியவனாய் மாறும். அப்ப கேட்டோம், ஆலயத்துக்கு போய் கேட்கிறோம், கேட்கிற நாம் கை கொள்ளுகிறோமா, கை கொண்டு நடக்கிறோமா, கை கொண்டு வாழுகிறோமா என்று செக் பண்ணி பாருங்க. இல்லையா, இன்னைக்கு கை கொண்டு நடப்பதற்கு நீங்கள் பிரயாசம், உங்களை கர்த்தர் பாக்கியவனா மாற்றுகிறோம். நீங்கள் பாக்கியவனா ஆகும்படிக்கு தேவன் ஆசைப்படுகிறார். கவனிங்க, தேவனுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடியதாக மாறுங்க. தேவன் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கார். கவனிங்க, அதுல பாத்தீங்கன்னா 32ஆம் வசனத்தை வாசிக்கும் பாருங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். கவனிங்க, இந்த யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்க, யோனாவுடைய வார்த்தைக்கு, யோனாவுடைய வார்த்தை இல்லைங்க, தேவன் சொன்னதை யோனா போய் செய்யலாம். இப்போ தேவன் சொன்னாரு, தேவன் சொன்னதை யோனா எடுத்துன்னு போயிட்டு மனம் திரும்ப சொல்லுகிறார். நீங்க அப்படி திரும்பாத பட்சத்துல இந்த நினைவே கவிழ்க்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை கை கொண்டு போகிறார், அதை கையிலே கொண்டு போகிறார். அதை கேட்ட மக்கள் அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்தத்தில் ராஜகிட்ட போல, ஆனா கேட்ட மாத்தத்துல என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த ஜனங்கள் உபவாசிக்க ஆரம்பித்தார். அந்த ஜனங்கள் அவங்க உபவாசிக்கிறது மாத்திரம், ஆடு மாடுகள் எல்லா மிருக ஜீவன்களும் உபவாசத்துல வைத்து அந்த வார்த்தை கேட்டவர்கள். அதுக்கப்புறம் தான் ராஜா கிட்ட போது ராஜா கேட்கிறார், அந்த சிங்காசனத்தை விட்டு வஸ்திரத்தை கீழ்த்துக்கொண்டு அவரும் வெட்டு உடித்து உட்கார்ந்தார். அப்ப கேட்ட வார்த்தையை கை கொண்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்து உண்டாச்சு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை 40 நாள்ல கவிழ்க்கப்படுகிற
ஒரு பட்டணத்தை அவர்கள் உபாசித்து தேவனுடைய வார்த்தை கை கொண்டதால காப்பாற்றி விட்டார். இன்றைக்கும் நாம் நம்முடைய குடும்பம் இத்தனை வருட காலமா இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்குது. இந்த வசனத்தை கை கொண்டு அதன்படி நடக்கும் போது ஒரு சில நாட்கள்ல உங்க குடும்பத்துக்குள்ள பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரலாம். ஒரு சில நாட்கள்ல உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுமந்தவராய் மாறுங்க. இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறதுன்னா கேட்போம், கை கொள்ள மாட்டோம். கேட்கத்தான் முடியுமே கேட்டே கை கொள்ள மாட்டேன்ற மாதிரி இருக்கீங்க. யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தாங்க நஷ்டம். நீ 10 வருடம் 20 வருடம் சபைக்கு வந்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. வசனம்தான் வார்த்தை. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய், அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாவி அநேகருக்கு அற்புதம் செய்தது. அந்த வார்த்தை யாரெல்லாம் நேசிச்சாங்களோ, இயேசுவே எனக்கு இறங்கினாங்க, வார்த்தை நேசிச்சா அந்த வார்த்தை சுகமாக்கியது, அந்த வார்த்தை பலனை கொடுத்தது. அந்த வார்த்தையை தேடி போய் அந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு அவளுக்கு நிறைவு கொடுத்து அவர்கள் பசியோடு விற்கவில்லை, அவளுக்கு பசியாரும்படிக்கு அற்புதத்தை செய்தது. அந்த வார்த்தையை தேடி வந்து இந்த வார்த்தையை பார்த்து சொல்றாங்க, நமக்கு சித்தமான சுத்தமாக்கும் சொல்லிட்டு உடனே அந்த வார்த்தை அவளுக்கு இறங்கி வந்து சுத்தமாக்கியது. பார்த்தீங்களா? எந்த வார்த்தை தேவனுக்கோ அந்த வார்த்தை தான் மாம்சமாக்கி இயேசுவாய் வெளிப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு விட்டு அந்த வார்த்தையோடு கை கொள்ளாமல், அந்த வார்த்தையோடு நெருங்காம, ஏசப்பா ரொம்ப நேசிக்கணுங்க, நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வசனம் தான் ஏசப்பா, இந்த வார்த்தையை நீ நேசித்தாலே அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்குன்னு அர்த்தம். அவர் மேல அன்புக்குறன். இந்த வசனத்தை நேசித்துப்பா, இந்த வசனத்தின் மேல அன்பு கொண்டுப்பா. இந்த வசனம் உன்னை வாழ வைத்து விடும், இந்த வசனம் உன்னை உயர்த்தி விடும், இந்த வசனத்தினால நீ உயர்ந்த ஸ்தானங்களை அடைய முடியும். அல்லேலூயா. யாக்கோபு புஸ்தகத்துல நீங்கள் பார்க்கும்போது பாருங்க, அதுல 1ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். அல்லாமலும் நீங்கள் திருவசனத்தை என்ன பண்ணுமா? கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதன்படி செய்யறவங்களா மாறணுமா. நீங்க செய்யறவங்களா இருந்தாதான் உங்கள் வாழ்க்கை சிறந்திருக்கும், உங்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கும். இப்ப வரவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்க வஞ்சிக்காதபடிக்கு, உங்களை நீங்க எப்போ வஞ்சித்துக் கொள்றீங்களா கவனிங்க, உங்களுக்கு நீங்க சோறு போடாம இருப்பீங்களா? உங்களுடைய தேவையை சந்திக்காம இருப்பீங்களா? இல்ல பசி எடுக்குதா, உங்க வயிறு பசி எடுக்குதா, உடனே போயிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி. உங்கள் தேவைகள் வந்தா இந்த வசனங்களை உங்கள் ஆத்துமாக்குள்ள இருக்கும். நேற்று ஒரு அம்மா பேசுறாங்க, அழுது கொண்டே, ஐயா எனக்கு மனபாரமா இருக்குதுயா, என்னன்னே தெரியலையா, கொஞ்ச நேரம் வசனங்களை பேசி அந்த வார்த்தைகளுடைய ஆறுதலை பற்றி கற்றுக் கொடுத்தேன். இந்த வார்த்தை ஒரு மனிதன் எப்படி கேட்டு பேசினவங்களும் சந்தோஷமா பேசுறாங்க. இப்ப எப்படிமா இருக்குன்னு கேட்டேன். இப்ப நல்லா இருக்குதுயா. உங்க ஆத்துமா வசனம் கிடைக்காதனால தாகமா ஏக்கமா இருந்துச்சு, சோர்வடைந்து காணுது. இந்த வசனம் கிடைச்சோடனே உங்க ஆத்துமா பலப்பட்டுச்சு அப்படின்னா, ஓ இதுதான் எனக்கு விஷயமான. ஆமாம்மா இதுதான் விஷயம். நீங்க எப்பெல்லாம் சோறு வந்தாலும் கொஞ்ச நேரம் பைபிள் எடுத்து படிங்க. இல்லை உங்களுக்கு புரியலன்னு சொன்னா நல்ல சத்தியங்கள் சொல்லுவாங்கன்னா அங்க போய் கேளுங்க. அது உங்க காதுல கேட்கும்போது உங்க இதயத்துக்குள்ள பலப்பட ஆரம்பிச்சுங்க. மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கேன், மன கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய ஆக்சுவலா மனதுக்கு ஏற்ற ஒரு வார்த்தைகள் தான் தேவனுடைய வசனம். இன்னைக்கு தேவனுடைய வசனங்களை நம்ம கேட்டு விட்டு விடுகிறவர்களா இருக்கக்கூடாது, கேட்டு அதன்படி நடக்கிறாங்க. திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி என்ன பண்ணுமா செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்படி செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக்கா. இது அவருடைய வசனம், இது அவருடைய வார்த்தை. இதை நீங்கள் கேட்டு விட்டுடக்கூடாது. இதன்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சிலர் பாருங்க, உலகத்துல அதிகாரிகள், அந்த அதிகாரம் உள்ளவர்கள் ஒன்றை சொல்லுவாங்கன்னா உடனே கீழ்ப்பிடிவாங்க. ஏங்க ஐயோ கேட்கலாம், அவர் அடிப்பாங்க, திட்டுவாங்க. அவர் கேட்கலன்னா நமக்கு விரோதமா பிரச்சனை, உடனே பிறகு கேட்கும். அதை கேட்க தெரிஞ்ச நீங்க எதை கேட்கணும் தெரியுமா? இன்னைக்கு
என்னை உண்டாக்கின தேவன், என்னை உருவாக்கின தேவன், என்னை வழிநடத்துகிற தேவன், அவருடைய சத்தியத்தை, அவர் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்டு அதை கை கொண்டு நடப்பேன் என்று சொன்னால் அவர் என்னை பாக்கியவானாய் மாற்றுவார். இந்த நம்பிக்கை விசுவாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீ அப்படி தியானிக்க வேண்டும். அவர் உன்னை வழிநடத்த வல்லவராக, அவர் உன் தேவையை சந்திக்கிறவராக. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வருகிறனா தேவனோட கூட நெருங்க பழக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்துல பாருங்க, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படுமா? வேதம் எங்க இருக்குது? வசனம் எங்க இருக்குது? உன் வழிகள் சரியில்லாத போது, நீ குறைபட்டவனாய் காணப்படும் போது, உன் வாழ்க்கையில பிரச்சனையோடு இருக்கும் போது, உனக்கு தேவையான வசனமும் வார்த்தையும் எங்க இருக்குன்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது. உன் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்கு. அதை எடுத்து உனக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அதை எடுத்து நீ வைத்துக் கொண்டு தேவனுடைய பிள்ளைய நீ ஆசீர்வாதமாக சாட்சியா வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இந்த வசனத்தை நீங்கள் கைவிட்டு, இந்த வசனத்தை கேட்காமல் நீ போவேன்னா, இதை கேட்டு விட்டு ஆலயத்துக்கு போன வந்த அப்படின்னு போயிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் நீ குறைவுபடுத்தணும். அப்படி இருக்கக்கூடாது. நீ பாக்கியவானா இருக்க வேண்டும். அவனுடைய ஆசை இதை கை கொண்டு நடந்தா அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கான். வேதத்தின் பிள்ளைகள் அநேகரை கர்த்தர் பாக்கியவான். அதுல யாக்கோபை நீங்கள் பார்க்கும்போது ஒண்ணுமில்லாம பண்ண அன்று சொன்ன வார்த்தை கை கொண்டா, அதன்படி நடந்தா, அது சொன்னாரு, அந்த சொப்பனத்திற்காக நடந்தது நிமித்தம் இரு பரிவாரங்களோடு வந்து கொண்டிருக்கிறான். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறார். ஈசாக்கோடு ஆண்டவர் அப்படிதான் பேசுகிறார். இது சொன்னார், நீங்க இரு, நான் சொல்றேன் நீங்க இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு சொன்னதால நான் செய்வேன்னு சொன்ன செய்தாரு. 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் பாக்கியவானாய் மாறினார். இன்றைக்கு நாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாற வேண்டுமா? நாம் தேவனை தேடிக்கொண்டிருக்கோம். எந்த தேவனை தேடுமோ அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கை பலிக்க வேண்டுமா? நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இவங்கெல்லாம் தேவ சமூகத்தை தேடி போனாங்க. ஆண்டவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு பலி செலுத்தினா வருவான்னு சொல்லிட்டு, நாம் பலி செலுத்துற இடம் நம்முடைய ஆலயம். ஆலயத்துக்குள்ள போக வேண்டும், வசனங்களை கேட்க வேண்டும், வார்த்தையின்படி வாழ வேண்டும். தேவன்களை ஆஸ்வதிக்க வந்தவரக்கா. ஏசாயா 51:4 பாருங்க, என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். வசனம் வரை என்கிட்ட இருந்துதான் வெளிப்படும் என்று சொல்கிறார். வசனம் அவருக்குரியது, அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். என் ஜனங்களே கேளுங்கள். நீங்க கேளுங்க, கேட்டு நடங்க. நான் சொல்ற வசனத்தை கேட்டு நடங்கன்ற அவருடைய வசனத்தை கேட்டு ஒரு மனிதன் நடக்க வேண்டும். அந்த வசனத்தை கை கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்றீங்க, ஐயா எனக்கு படிக்க தெரியலையா, எனக்கு படிக்க தெரியலையா. படிக்க தெரியலனாங்க, நாம் ஒவ்வொரு நாளும் பாருங்க வசனத்தை கேட்கக்கூடியவர்களாக மாறுங்க. வசனத்தை கேட்டு நடக்கலாமாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இது அவருடைய வசனம், அவரிலிருந்து வெளிப்படுகிறது. அவர் கொடுக்கிற வார்த்தை அவர்கிட்ட இருந்து வரும். நீங்கள் அதை பிடித்துக் கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். வெளிப்படுத்தல நீங்க பாருங்க 1:3 நீங்க வாசிக்கும் போது பாருங்க, அங்கே அவருடைய வார்த்தையை பாருங்க. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனம், இந்த வசனம் என்ன? தீர்க்கதரிசன வசனம். அப்படியே நிறைவேறக்கூடாது. மற்றவங்க சொல்லுவாங்க சொன்னது நடக்காது. ஆனா இந்த வசனம் சொல்வது அப்படியே நடக்கும். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பாக்கியவானாய் மாறுவதற்கு இந்த வசனம் இருக்கு. எனக்கு படிக்கத்துல நீ சொல்லாத, நீ இப்ப படிக்கிறவன கேட்கிறவனா மாறினாலும் உன்னை கர்த்தர் பாக்கியவனா காத்து கொள்ளுகிறவனா இருக்க கற்றுக்கொள்ளு. கர்த்தருடைய வசனங்களை உனக்குள்ள வைத்துக் கொடு. வேற யாருக்கும் கொடுக்காத அந்த வார்த்தையை மிஸ் பண்ணாத. அந்த வார்த்தை கொண்டுதான் கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். இந்த வசனம் தான் உன்னை நியாயம் இருக்க போது. வசனத்தை கை கொண்டு நீ நட, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வசனங்களை கை கொண்டு அதிக பாக்கியமானாய் மாற கர்த்தாவே உடைய ஆசீர்வதிங்க. உடைய தேவை சந்திங்க, அற்புதமாய் நடத்துங்க. உடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தி ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுக்காக சொல்றேன். ஏசு கிறிஸ்துவமா ஜெபங்கள் இருக்கும் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.